வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து இருக்கிறது மிஸ்டர் சவைஸ் தமிழ்ல அவங்க ஏஸ்கோ. இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம கிரிலின் அந்த பிறந்ததுல இருந்தே குளிக்காத அழுக்கு பிடிச்சவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுருப்பாரு. ஆட்ட பாம்லாம் மாறி மாறி போட்டு பழி வாங்கியிருப்பாங்க. அந்த எபிசோட் ரொம்பவே கிரேசியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல கிரிலின் வந்து எப்படியோ ஜெயிச்சிடறான். இப்போ அதை தாண்டி நம்ம யாம்சாக்கும் ஜாக்கி சானுக்கும் ஃபைட் நடக்க போகுது. அந்த ஃபைட் எப்படி போகுது, அதை தாண்டி மற்ற ஆப்பனன்ட்ஸ் யாரா ஃபைட் பண்ணாங்களா, இந்த ஒரு டோர்னமெண்ட்டோட குவார்டர் ஃபைனல்ஸ் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ யார் ஜெயிச்சு ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து அப்படியே மூவ் ஆகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த எபிசோட் இருக்க போது. இதுலேயுமே எப்பயும் போல ஃபன்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரையும் நீங்க தந்துகிட்டு இருக்க ஆதரவுகளுக்கு ரொம்பவே நன்றி. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிரிலின் அந்த ஃபைட்டை ஜெயிச்சு முடிச்சிட்டா. இப்போ கோகு கிரிலினும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக கத்திக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிரிலின் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்குள்ள போயிட்டான். இப்போ அடுத்து நடக்க போற ஃபைட்டு நம்ம யாம்சாக்கும் ஜாக்கி சான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வயசானவருக்கு தான். இங்கே நம்ம கோகு கிரிலின் வந்து பார்த்தீங்கன்னா புல்மாட்ட இந்த மாதிரி மாஸ்டர் ரோஷி எங்க அவர் பார்த்துருப்பாரு என்னோட ஃபைட் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கவலையாக பேசிட்டு இருக்க. நாங்கள் அவர் இந்த க்ரௌட்ல மிஸ் பண்ணிட்டோப்பா அப்படின்ற மாதிரி நம்ம புல்மாவும் சொல்றா. நம்ம கோகு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச அவர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட மோப்பசத்தை வச்சு தேடிட்டு இருக்காரு மாஸ்டர் ரோஷியா. அவர் கிட்ட தான் இருக்கிறாரு, கண்டிப்பா பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க போயிருப்பாப்ல நம்ம மாஸ்டர் ரோஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க மாஸ்டர் ரோஷி வேற எங்கேயும் போலாங்க. இந்த ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒரு ஆப்பனன்ட் இருக்காருல, அவர் உருவத்துல இருக்கிறது தான் நம்ம மாஸ்டர் ரோஷி. கொஞ்சம் மண்டையில விக்க கொத்திட்டாருன்ற காரணத்தினால நமக்கு லைட்டா அடையாளம் தெரியாம போயிருச்சு. அதை இந்த ஆளை எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுமா? இந்த ஆள் வந்து ஒரு பொண்ணா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா மாஸ்டர் ரோஷி தான், ஏண்டா வேஷம் போட்டு வரியாடா பாடி சோடா. ஸோ அங்கே ஆப்னன்ட் ஃபீமேல் உமன் ஒருத்தவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம மாஸ்டர் ரோச்சி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா அந்த டோர்னமெண்ட்ல தான். அவளோட ஆப்பனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேதர் பண்ணிருக்கா. எந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பான், அவன் எந்த அளவு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், அவன் வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம மாஸ்டர் ரோசி எப்போ போல இங்கே வந்து அந்த பொண்ணுகிட்ட கல்ல போட்டு பேச ட்ரை பண்றாரு. பட் அந்த பொண்ணு டைவர்ட்டே ஆகல. அவனை பற்றி தான் வந்து அவ சொல்றா. பொண்ணு நம்ம மாஸ்டர் ரோசி போய், தம்பி என்னப்பா அந்த பொண்ணு ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கா, அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிக்க போலையே அப்படின்ற மாதிரி கல்லெல்லாம் போறாரு. பட் இவர் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. அப்ப இந்த நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரோட சின்னதா ஒரு அவரோட ஆரிஜின் பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்பவே வறண்டு பாலைவனமா, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு கும்பலா அவங்க இருக்காங்க. அவங்க கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுல இவர் இப்ப எதுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சிட்டிக்கு போய் நான் அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு எப்படியாவது நம்ம ஊருக்கு ஒரு நல்ல தண்ணி இதெல்லாம் வாங்கி தரதுக்கு நான் முயற்சி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்திருக்காரு. அவரோட குழந்தை குட்டிங்க அவரோட மொத்த அந்த சொந்தத்தையும் விட்டுட்டு இது ஒரு ஃபைட்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அவங்க குடும்பமே ரொம்ப காலமா கஷ்டத்திலே இருக்குன்ற காரணத்தினால அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இந்த ஃபைட்ல தான் இருக்கு. அவர் அதுக்காக மட்டும்தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்க பார்லலா இந்த ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த அனௌன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்களோட பேர் சொல்றாரு. யாம்சா ஜாக்கி சான் அப்படி சொல்லும்போது இங்க நம்ம கோகு ஸ்னிஃப் பண்ணிட்டு அவர் கிட்ட வர, டேய் தம்பிங்களா, இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்குடா இங்க வரீங்க ஸ்டேஜை சுத்தி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் திட்டி விட்டுறாரு. இங்க நம்ம யாம்சாவும் ரெடி ஆயிட்டு இருக்க, நம்ம ஜாக்கி சானும் வராரு. ஜாக்கி சான் வரும்போதே நம்ம கோகுவை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. கோகு கிரிலினை பத்தி, கிரிலின் உன்னோட அந்த கிக் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேங்க்ஸ் ஜாக்கி சான் அங்கிள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவரோட பேச்சு கொஞ்சம் வியடா இருக்கு, யார் இவர் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கோகுக்கு ஸ்மெல் அதிகமா இருக்கு. மாஸ்டர் ரோஷி இங்க தான்ப்பா இங்கே இருக்காரு, ஆனா ஆளை காணும் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி தேடிட்டு இருக்காரு. சரி, ஓகே, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட போறாங்க. இங்க ஆல்ரெடி அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் வாங்கிட்டு இருக்காங்க லெக் பீஸா. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா எதையும் சாப்பிடாம மெடிடேஷன்ல இருக்காரு. லைட்டா அப்பப்ப கண்ணை திறந்து பாக்குறாரு, அவருக்கு பசிக்குது. பட் அவர் வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன்ல இருக்காரு. நம்மளோட குடும்பம் நம்மளோட மொத்த வில்லேஜ் சாப்பிடாம அங்க கஷ்டப்பட்டு இருக்கு, நம்ம ஒன்லி இந்த டோர்னமெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதையுமே சாப்பிடாம அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம கோகு கிரிலின் அங்க வராங்க. ஸோ அதை பார்த்தோன்னே உட்காந்து நம்ம கோகு வந்து சண்டை போடுவாரு, அதுவும் கை சண்டை போடுவாருன்னு பார்த்தா இங்க உணவு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் கூட எத்தனை லெக் பீஸ் முழுங்குறான்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம கிரிலின் ஓரமாண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நாமும் வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி லைட்டா கண்ணை தந்து பாக்குறாரு. அவர் வயிறு வந்து சத்தம் போடுது. இது நம்ம கோகு காதுக்கு விழுந்துருது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தட்டை டக்குன்னு எடுத்துட்டு போய், இந்தாங்க உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா இதெல்லாம் பண்றேன், எனக்கு வேணாப்பா அப்படின்னும் போது, எனக்கு கேட்டுச்சுங்க, நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிடுங்க கூச்சப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அந்த குட்டி பையன் அதை கொண்டு போய் கொடுக்குறான். எவ்வளவு நல்ல மனசு கோகுக்கு. நம்ம கோகு அப்பப்போ கொஞ்சம் கிரேசியா இருந்தாலுமே ரொம்ப நல்ல பையன் தாங்க. அவன் வந்து பியூரஸ்ட் கோல்டு ஹார்ட்னே சொல்லலாம் அவனோடது. அதனால தான் அந்த ஒரு ஃபிளைங் நிம்பஸ்ல அவன் உட்கார்ந்துருக்கான். ஸோ இதை பார்த்து அந்த டைனோசருக்கு செம கடுப்பாது. ஏன்டா என் சாப்பாடை கொண்டு போய் அவனுக்கு
எதுக்கடா கொடுக்குற அப்படின்ற மாதிரி அதோட டெய்ல வச்சு நம்ம கோகு அடிக்க நம்ம கோகுக்கு செம டென்ஷன் ஆகுது. நாம வந்து பாத்தீங்கன்னா கத்துறான், இந்த மாதிரி ஏன்டா ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃபுட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுங்களா, அதை வேஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒரு கோவம் வரும்ல. ஸோ இங்க ரெஃப்ரி அனௌன்ஸ் பண்றாரு அவங்களோட ஃபைட்டுக்காக. யாம்சாவும் அந்த ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ரோஷி லியோதாஸ் என்னக்கூடிய பார்த்திபன்ற மாதிரி இங்க ஒரு வேஷத்தை வச்சுக்கிட்டு இந்த ஃபைட்ல இறங்கியிருக்காரு. இப்போ ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம யாம்சா ஃபைட்டிங் மூவ்ஸ் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாரு. பட் இவரால் அசைக்க கூட முடியல அவரை. நம்ம மாஸ்டர் ரோஷி தான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. வேற லெவல் அவரோட மூவ்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம யாம்சாக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இந்த ஆள் இவ்வளவு செம ஃபாஸ்டா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கோகுவும் செவர் மேல ஏறலாம் பார்த்துட்டு இருக்கா. கிரில்லின் சீக்கிரம் வந்து பாருப்பா, இவர் வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றான். நீ யாம்சா பத்தி சொல்லியிருக்கேப்பா, அவன் செம்ம ஃபைட்டர்ன்ற மாதிரிலாம் என்கிட்ட பெருமையா பேசியிருக்கே. ஆமாப்பா, அவன் செம்மையா சண்டை போடுவான், நிறைய டெக்னிக்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, இவர் செம்ம பவர்ஃபுல்லா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்றாரு. யாம்சாவே திணறானா அப்போ நம்மளாம் காலிப்பா இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. இங்க நம்ம புல்மாக்கு கைகாலாம் நடுக ஆரம்பிக்குது. யாம்சா ஜெயிச்சிருன்னு கத்துறாங்க. என்னோட உல்ஃபேங் ஃபிஸ்ட் அட்டாக் நான் இவர் மேல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா அந்த உல்ஃபேங் ஃபிஸ்ட் அட்டாக் வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி மேல அவர் பண்றாரு. அந்த ஒரு அட்டாக் பண்ணியும் அவரால் ஒண்ணுமே பண்ணாமல நம்ம மாஸ்டர் ரோஷி வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப்லாம் பண்ணி அவரை டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. நம்ம யாம்சாக்கு ஒண்ணுமே புரியல, யாரையா நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, என்ன தொட கூட முடியல உன்னால அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பதிலுக்கு நம்ம மாஸ்டர் ரோஷி, என்னப்பா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, சரி இரு நான் உனக்கு ஒரு காத்து வேணா விசிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை ப்ளூ கலர்ல மாத்தி அவர் கை மூலமா ஒரு விசிறாரு. பயங்கரமான காத்து நம்ம யாம்சாவை அடிச்சு தூக்கி வீசுது. என்னடா அப்படின்னு சொல்ல அவர் ஒண்ணுமே புரியல, மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. காத்து வந்து அவர் அந்த ரிங்ல இருந்து தள்ளி விட்டுருதுங்க. அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேடையில இருந்து கீழே வந்துடுறாரு ஸ்டேஜ்ல இருந்து. அப்ப அவர் அவுட் ஆயிட்டாரு. அந்த ஆள் என்ன தொட கூட இல்ல, தொடாமலே டிஃபீட் பண்ணிட்டான், யாரா நீ அப்படின்ற மாதிரி யாம்சா மிரண்டு போய் பார்க்க. ஐயோ கோகு நான் செத்தே, ஏன்னா எனக்கு கூட அவருக்கு தான் சண்டை செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்றது நம்ம கிரில்லினோட மூஞ்சிலாம் மரண பயம் தெரியுது. இங்க யாம்சாவும் ஜாக்கி சான் என்கிற ரோஷியும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கோகு பேசலான்னு போகும்போது கிரில்லின், இப்ப பேசாதப்பா, இப்பதான் நம்ம யாம்சா தோத்துருக்கான், அப்செட்டா இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச அவர் அமைதியா இருக்காரு. நம்ம யாம்சாக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன தொடாமலே ஜெயிச்சிங்க, அது நல்லா இருந்தது, அந்த மூவ் என்னால பார்க்க கூட முடியல அப்படின்ற மாதிரி பேச, உனக்கு ஒரு நாள் கத்து தரேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. ஸோ நம்ம யாம்சாக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கோகுவை பார்த்து பேசிட்டு இருக்க. இங்க ரான்சன் சொல்லக்கூடிய அந்த பொண்ணும் நம்ம நாமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபைட் அவங்களுக்கு தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வராங்க. மாஸ்டர் ரோஷி அந்த பொண்ணை பார்த்தோன்னே முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. நம்ம யாம்சாக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, கோகு மாஸ்டர் ரோஷி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் கிரௌட்ல ஏதாவது பொண்ணுங்களை பார்த்துட்டு சுத்திட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோகு அண்ட் கிரில்னு சொல்றாங்க. ஸோ உங்க ஃபைட்டை கூட பார்க்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கோகுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜாக்கி சான்ற மனுஷனும் நம்ம ரோஷியும் ஒரே மாதிரி இருக்காரு, சிமிலர்ஸா அந்த ஒரு கேரக்டர் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பொண்ணை சைட் அடிச்சு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி இங்க வந்து நாமே ஒரு மாதிரி ரஃபாவே இருக்கான், அவன் ஃபேஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மைண்டை வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி ரீட் பண்றாரு. அப்பதான் நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு தெரிய வருது, சரி ஓகே இவன் வந்து எல்லார மாதிரியும் சண்டை போடணும்னு வரல, இவனோட சண்டைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணமே இருக்கு, இவன் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த ஒரு பேக் ஸ்டோரி அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருது. ஸோ இப்போ மாஸ்டர் ரோஷி அதை பார்க்கறாரு. இப்போ இந்த ரான்சன்ற பொண்ணுக்கும் நம்ம நாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மேட்சை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, தேர்ட் ஃபைட். ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு பயங்கரமா நாம போட்டு அடிக்கிறா. நாம் வந்து செம்ம ஃபர்ஸ்ட் அடிக்க வந்து இந்த உனக்கு ஏதாவது அதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு டச் பண்றாரு. அந்த பொண்ணு வழியில கத்த ஆரம்பிக்கிறா, ஐயோ நான் ஸ்ட்ராங் அடிச்சிட்டேனா, சாரிங்க அப்படின்ற மாதிரி நாம வந்து ஒரு மாதிரி தயங்கி நிக்க, நான் முடியாத அந்த பொண்ணை போட்டு அடி அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி அங்க வெளியே இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த பொண்ணு ஒன்னே சிரிக்கிறா, இதெல்லாம் நான் எனக்கு வலிக்கு நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி நாம போட்டு புரட்டி எடுக்கிற அந்த பொண்ணு. இவருக்கு செம கோவம் வந்துருச்சு, ஃபைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு பயங்கரமா நம்மோட நெஞ்சிலே குத்துறா. அவர் அந்த இடத்த பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கத்த, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பயங்கரமா அந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவன் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரான்சன்றவ ஒரு குறுக்கு வழி வந்து யோசிக்கிறா. இவனை டைவர்ட் பண்ணும், இப்போ எப்படியா டைவர்ட் பண்ணி இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ரிமூவ் பண்றா. இதை பார்த்தோன்னே நாமுக்கும் மாஸ்டர் ரோஷிக்கும் பயங்கர ஷாக்கு. மாஸ்டர் ரோஷி எப்பயும் போல போவட்டா மாறிடுறாரு. அங்க இருந்துகிட்டு ஸ்டேஜுக்கு வெளியே இருந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நாமுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து சைனஸ்ல அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காரு, ஃபைட்டே பண்ண மாட்டாரு, அவர் கான்சியஸ்லே இல்ல. அப்ப அந்த டைம்ல மாஸ்டர் ரோஷி பண்ற அந்த ஒரு பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து தான் லைட்டால நம்ம யாம்சா முடிவே பண்ணிட்டாரு, இவர் ஒன்னும் ஃப்ரெண்டோ இல்ல மாஸ்டர் ரோஷியோட பிரதரோ இல்ல, இவர் தான் மாஸ்டர் ரோஷியே அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் இவரால்
என்ன தொடக்கூட முடியல, நான் அவரை தொடக்கூட முடியல அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொண்ணு இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணி நாம டிஃபீட் பண்றதுக்காக அப்படியே பின்னாடியே கூட்டு போயிட்டு இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட கீழே விழுகுறதுக்காக நாம் போயிட்டாரு. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏற்றி கூடாது, நம்மளை வந்து கண் தொடைப்பை காமிச்சு நம்மளை ஏமாத்துறா, நம்மளை வந்து டிஃபீட் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வில்லேஜ் படுற கஷ்டம், அவங்க தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன பிரதருக்கு படுற கஷ்டம், அவங்க ஃபேமிலி படுறது, இது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவ்வளோ வந்து பார்வையில் நம்ம எடுத்துக்கூடாது, இவ்வளோ நம்ம சென்சஸ் வச்சு ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக அங்கே வந்து பறந்து பின்னாடி வந்து அந்த பொண்ணு ரான்சனோட கழுத்துலேயே அடிக்கிறார் நம்மனா. ஸோ இந்த பொண்ணு ஒட்டனடியாக கீழே விழுந்துடுறா. நாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 10 எண்ணிட்டு நாக் அவுட், இவர் டிஃபீட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அம்பையர் வந்து சொல்றாரு. பா வேற மாதிரி சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி நம்ம கோகு கிரில் நீங்க பேசிட்டு இருக்க. நம்ம மாஸ்டர் ரோஷி எல்லாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா அவன் கழுத்தில் அடிச்சா நீ பேக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்னடா டாக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கே கேட்கணும் தந்து அம்பையர் சார் நீங்களா கொஞ்சம் தள்ளி போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ற. அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டான்றனால நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு அது வந்து வசதியா போச்சு. அவரோட ஆராய்ச்சிகளை வந்து பின்னாடி மொத்தத்தையும் இறக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யாம்சா கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, ஆஹா மாஸ்டர் ரோஷி தாங்க இவன், எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு, நீ தான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி சோடாவை கண்டுபிடிச்சிட்டா நம்ம யாம்சா. இந்த டோர்னமெண்ட் இன்னும் தொடர்ந்து போதான் போகுது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு பேட்டில்ஸ் நடக்க போகுது. அதெல்லாம் என்னன்றத அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் 22 பயங்கர கிரேசியா போச்சு. முக்கியமா இந்த லாஸ்ட் பார்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கே கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபைனலா மாஸ்டர் ரோஷி எல்லா அழகையும் கொண்டு வந்து பேக்ல வந்து இறக்கியிருக்காரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப ஃபன்னியா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிராகன் பால்ல எபிசோட் 23ல வந்து நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.